குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் டீட்டெயில் ப்ரோஸ், அதாவது 4th யூனிட்டில் இருக்கக்கூடிய நான் டீட்டெயில் ப்ரோஸ்னுடைய 1 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். த நாவல் டேஷ் இஸ் செட் இன் கென்ட் அண்ட் லண்டன் இஸ் இயர்லி டு மிட் 19th century. அதாவது கென்ட்டு லண்டன் இது ரெண்டு பற்றின மிட் 19th century அப்படின்ற இருந்த செட்டிங்ஸை பற்றி எந்த நாவல் வந்து பேசுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சார்லஸ் டிக்கின்சன் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். பிப் அசியூம்ஸ் டேஷ் ஆஸ் ஹிஸ் பெனிஃபெக்டர். பிப்பு வந்து யார் தன்னுடைய பெனிஃபெக்டராக நினச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் ஹாவிசம் தான் நினச்சான். இப்போ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு டேஷ் வாஸ் ஜிலட்டட் அட் த ஆல்டர் பை ஹர் ஃபைனான்ஸ் கம்பசன். ஃபியான்ஸ் கம்பசன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்டர் பண்ணவங்க அது வந்து பார்த்திங்கனாக்கா மிஸ் ஹாவிசம் தான். மிஸ் ஹாவிசம் தான் வந்து அவங்களுடைய இந்த ஃபியான்ஸ் கம்பசன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆல்டர்டான ஃபியான்ஸ் கம்பசன். அங்கிள் பிளம்பர் சோக் புக் த பிப் இன்டு டேஷ்னு கொடுக்குறாங்க. அதாவது பிப்பை எந்த இடத்துக்கு கொண்டு போனார் அங்கிள் பிளம்பர் சோக் அப்படின்னு சொல்லும்போது சட்டையாஸ் ஹவுஸுக்கு கொண்டு போனார். கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் யா டேஷ் ஜர்னர்னு கேட்குறாங்க. பில்டிங் ரோம் ஜர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 7th வந்து பார்த்தீங்கன்னாக்கா, in the novel Great Expectation, Dash, like Dickens himself, dream of becoming a gentleman. ஜென்டில்மேனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்றாரு. யாரை போல் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபிலிப் ஃப்ரிப் அப்படின்றவரை போல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜென்டில்மேனாக ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்றத டிக்கின்சன் வந்து சொல்கிறாரு. Next, in the novel Great Expectation, Dash make the fortune to elevate the Pip in a higher social class. அதாவது பிப்பை வந்து ஹையர் சோஷியல் கிளாஸ்க்காக மாற்றி அவரை வந்து ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போனது யார் வந்து அந்த பெனஃபெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏபிள் மார்க்விச் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் அந்த ஃபார்ச்சூன்ஸ் எல்லாத்தையும் பிப்புக்கு கிடைக்கும்படியாக செஞ்சார். நெக்ஸ்ட்டு மேரி ஆனி எவன்ஸ் இவங்களுடைய பென் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 9th கொஷின் ஜார்ஜ் எலியட். அண்ட் 10th டேஷ் இஸ் a historical novel of ஜார்ஜ் எலியட் சென்ட் இன் த 15th century. ஹிஸ்டாரிக்கல் நாவலாக 15th centuryயில் சொன்னக்கூடிய ஒரு ஒர்க் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுன்னா ரோமாலா அப்படின்ற ஒர்க் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஜார்ஜ் எலியட்னுடைய ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் ட்ரைன்ட் இன் லண்டன், எடின்பர்க் அண்ட் பாரிஸ், இஸ் பேஷனேட்டட் அபவுட் த லாஸ்ட் அண்ட் ரீச் அண்ட் மெடிசன். யார் வந்து ட்ரைன்ட் ஆகப்பட்டா இந்தந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பேஷனேட், ரீச் அண்ட் மெடிசன்ஸாக ட்ரைன்ட் ஆகப்பட்டார்னாக்கா ட்ரிட்டியஸ் லிட்கெட் அப்படின்றவங்க. ட்ரிட்டியஸ் லிட்கெட். ஜார்ஜ் எலியட்னுடைய மிடில் மார்ச் டேஷ் இன்வால்வ் இன் த ரைட்டிங் ஆஃப் அ philosophical history and key to all mythologies. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிடில் மார்ச், ஜார்ஜ் எலியட்னுடைய மிடில் மார்ச் வந்து எதை வந்து யார் வந்து இன்வால்வ் பண்ணது ஃபிலாசபிக்கல் ஹிஸ்ட்ரியை இந்த நாவல் இந்த கீ டு ஆல் மித்தாலஜிஸில் யார் இன்வால்வ் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிட்டியஸ் லிட்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய ஆன்சர். 13th வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் புல்ஸ்ட்ரோட் அப்படின்றவர் தான் வந்து இஸ் எ வெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு வெல்த்தி பர்சன். அண்ட் டேஷ் ஹூ வாஸ் நாட் பார்ன் இன் மிடில் மார்ச். இதில் அந்த வெல்த்தி பர்சனாக இருந்தும்பொழுது இதில் யார் வந்து மிடில் மார்ச்சில் பிறக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பேங்கர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிறக்கலை. த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் டேஷ் அண்ட் ஹெர்பர்ட் பாக்கெட்ஸ் டிசர்வ்ட் a plan for Markwitch to escape.
ஃப்ரம் இங்கிலாண்டு. மேக்விட்சை இங்கிலாண்டு போக வைக்கிறதுக்கு ஹார்பர்ட் பாக்கெட் வேறு யாரும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்கேப் ஆக பிப்பு வந்து ஹெல்ப் பண்ணான். நெக்ஸ்ட்டு தாமஸ் ஹார்டி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஜூட் த அப்ஸ்கோர் அண்ட் Phillotson does not know how to move his or where he will stored it while leaving the village for the town of Christminster. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, தாமஸ் ஹார்டினுடைய ஜூடப்ஸ் ஆஃப் ஸ்கூர் அப்படின்றவங்க வந்து எதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிலட்சனை வந்து குறிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. டஸ் நாட் நோ, அதை பற்றி சொல்லாது, அதாவது ஒரு லிவிங் பிளேஸ், ஒரு டவுன் ஆஃப் கிறிஸ்ட்மினிஸ்டர்னால் அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு எப்படி வந்து எதன் மூலயமா கொண்டு போனாங்க அப்படின்றாங்க. இல்லை முக்கியமாக கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எதை வச்சு மூவ் பண்ண முடியல. ஃபிலட்சன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து எப்படி மூவ் பண்ணார், அவர் எப்படி வந்து மூவ் பண்ண முடியல அப்படின்றத வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அது வந்து பியானோ அப்படின்னு சொல்கிறாங்க. பியானோ வச்சு அவரால் மூவ் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, வில்லேஜ்க்கு மூவ் ஆயிடுறாரு. And next Thomas Hardy the simpleton hardly intelligence in the original title of dash. இப்போ இந்த சிம்ஸ்டன் அப்படின்றவனுடைய கவர் வைக்கக்கூடிய நம்மளுடைய ஹார்ட்லி இன்டெலிஜென்ஸ் இன்சர்ஜன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் டைட்டில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூடப் ஆஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் Miss Havisham was jilted by his fiancée dash minutes before her wedding. இதில் மிஸ் ஹாவிசம் வந்து ஜில்லைட்டட் ஆகுறாங்க அவங்களுடைய ஃபியான்சி எவ்வளோ மினிட்ஸ் பிஃபோராக அவங்களுடைய வெட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபியான்சி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பேரிசன் அப்படின்றவ தான் அந்த ஃபியான்சி கம்பேரிசன் மினிட்ஸ் பிஃபோர் ஹர் வெட்டிங். அதாவது அந்த ஃபியான்சி கம்பேரிசனுடைய வெட்டிங்க்கு ஃபியூ மினிட்ஸ் பிஃபோராக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய ஜிலேட்டடான வெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் டேஷ் வாஷஸ் த ஹேண்ட் அப்சர்வ்லி ஹேஸ் எ சைக்காலஜிக்கல் மெக்கானிசம் டு கீப் த கிரிமினல் டேண்ட் ஃபார் கரப்டிங் ஹிம்செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்பத் ஸ்டோரியில் லேடி மேக்பத் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய ஹேண்டை வந்து வாஷ் பண்ணி பார்ப்பாங்க. ஈவன் தோ ஹீ குடின்ட் ஏபிள் டு வாஷ் லைக் தட். அதை போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற நாவலில் அதை போல் வாஷ் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாகர் தான். நெக்ஸ்ட்டு 19th கொஷின். மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் 1886 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக, அதாவது அதனுடைய ஆத்தர்ஸ் அதனுடைய ஒர்க்ஸை கொடுத்து அதனுடைய இயர்ஸை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கக்கூடிய பேரை எடுக்க சொல்கிறாங்க. இப்போ அதில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கக்கூடிய பேரை வந்து ஆலிவர் ட்விஸ்ட் எழுதினவர் வந்து 1837 வந்து நம்ம சார்லஸ் டிக்கின்சன் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் டேஸ் ஆஃப் டி அர்பல்வில் அப்படின்றது வந்து தாமஸ் ஹார்டி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3rd and 4th தான் வந்து ஆப்ஷன். இன் மிடில் மார்ச் மிஸ்டர் டைக் இஸ் அன் evangelical clergy and who dash favor to be appointed as a chaplain at the new hospital. சாப்ளினாக நியூ ஹாஸ்பிட்டலுக்கு சாப்ளினாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, யார் ஃபேவராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிக்கோலஸ் பில்ஸ்ட்ரோட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் யார், அதாவது
நிக்கோலஸ் பில்ஸ்ட்ரோட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாப்பல் லைன் அட் த நியூ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. டேஷ் டிசைடட் டு ரன் ஃபார் எலெக்ஷன் ஹாஸ் அ wig in March and recruit will ladies law and to help with his political campaign. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விக் பார்ட்டிக்கு மிடில் மார்ச்சில் எலெக்ட் பண்ணதுக்கு டிசைட் பண்ணது யார், அதை போல் இந்த லேட்ஸ் லா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொலிட்டிக்கல் கேம்பியனுக்கு ஹெல்ப் பண்ணது. லைக் தட் அதை போல் விக் பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணது மிடில் மார்ச்சில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 21 ஆர்தர் ப்ரூக் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இன் மிடில் மார்ச் ஆர்தர் ப்ரூக் பர்ச்சேஸ் த லோக்கல் ப்ரோக்ரெசிவ் நியூஸ் பேப்பர் ஃபார் கால்டு. எந்த ப்ரோக்ரெசிவ் நியூஸ் பேப்பரை வந்து பர்ச்சேஸ் பண்ணார் ஆர்தர் ப்ரூக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா த பைனியர். த பைனியர் நியூஸ் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைனியர் நியூஸ் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த நாவல் மிடில் மார்ச் நிக்கோலஸ் ப்ரூஸ்டல் ஹியர்டு டேஷ் டு ஃபைண்ட் ஹிஸ் மிடில் ட்ரங்கீஸ் டாக்டர்ஸ் சாரா. இப்போ நிக்கோலஸ் பில்ஸ்ட்ராட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய ஹியர்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய டாட்டர் ஆனால் இந்த ட்ரங்கஸ் டாட்டர் சாரா அவங்கள ஃபைன் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜான் ராஃப்லஸ் அப்படின்றவர் தான் வந்து ஃபைன் பண்ணது. நெக்ஸ்ட்டு ஜுட்ஃப்ளே சஜஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டு கீப் டேஷ் இன் அண்ட் ஃபியூயல் ஹவுஸ். ட்ரௌத்தம் அந்த ஃபேல்மர். இதை யார் ஜட்ஜ் டு ஸ்கேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யார் ஜட்ஜ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25க்கு ஆன்சர் வந்து த க்ரோஸ் ஹாவே இந்த ஜட்ஜ் த அப்ஸ்க்யூர். க்ரோஸ் தான் வந்து ஜட்ஜ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபார்மர்ஸினுடைய ஹெட்ரட்டை. அண்ட் ஜட்ஜ் கன்சிடர்ட் த கிறிஸ்ட் மினிஸ்டர் ஆஸ் டேஷ். கிறிஸ்ட் மினிஸ்டராக வந்து எந்த வந்து கன்சிடர் பண்ணுறாங்கனாக்கா பிளேஸ் ஆஃப் லைட். அரபெல்லா டான் பிளாக்மெயில்ஸ் ஜட்ஜ் டு மேரி ஹர் சேயிங் தட் ஷீ இஸ் டேஷ்னு கொடுக்குறாங்க. அதாவது அரபெல்லா டான் வந்து மேரி பண்ணிக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன மேட்ரை வச்சு அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்கனாக்கா ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு மேட்ரை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. தாமஸ் ஹார்டிஸ் நாவல்ஸ் வாஸ் ஆஃபன் செட் இன் டேஷ். தாமஸ் ஹார்டிஸ் நாவல் எல்லாமே எந்த பிளேஸை செட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெசெக்ஸ் பிளேஸை வந்து செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செலக்ட் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் த ஒர்க் ஆஃப் தாமஸ் ஹார்டி. இப்போ இங்கே மேட்ச் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து தாமஸ் ஹார்டினுடையதா அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெஸ் ஆஃப் த டி அப்ரவில்ஸ் 1891 எழுதின ஒர்க் எதுனாக்கா த்ரெஸ்ரெல்ஸ் ஆஃப் த டி அப்ரவில்ஸ். அது வந்து 1891. 95 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூட் ஆஃப் ஸ்க்ரோர் எழுதினார். மாயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் வந்து 1886 எழுதினார். ரிட்டர்ன் ஆஃப் நேட்டிவிட்டி வந்து 1878 எழுதினார். அப்போ டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். 78 எழுதுனது ரிட்டர்ன் ஆஃப் எ நேட்டிவ் அண்ட் மாயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் வந்து 1886. Physician Wiblet and promises to give judge his
dash books in the novel of Jude and the Obscure அப்படின்னு சொல்லும்பொழுது in 30th வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய எந்த கிராம புக்ஸ் வந்து ஜூட் ஆஃப் அப்ஸ்கூரில் ப்ராமிஸ் பண்ண வச்சு, அதாவது ஃபிசிஷியன் விப்ரிட்டை வந்து ப்ராமிஸ் டு கிவ் எதை கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிராமர் புக். த ஸ்கூல் மாஸ்டர் ரிச்சர்ட் ஃபில்ஸ்டோன் ரைட் டு டேஷ் டு சென்ட் த பியானோ இன் த நாவல் ஜூட் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது நாவல் ஜூட்க்கு பியானோவை வந்து சென்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜூடி ஃபேவ்லி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூல் மாஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பிலிஸ்டன் ரைட் டு ஜூடி ஃபேவ்லி இவருக்கு வந்து எழுதி டு சென்ட் த பியானோவை சென்ட் பண்ணுறாரு ஜூட் த ஃபேவ்லி. Next, in Thomas Hardy, Jude of Obscure and Jude of Dream of a Going Dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஜூட் ஆஃப் அப்ஸ்கூரில் ஜூட்னுடைய ட்ரீமில் யார் கோயிங் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்ட் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிறிஸ்ட் மினிஸ்டர் தான் வந்து அவருடைய கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தாமஸ் ஹார்டி ஜூட் ஆஃப் அப்ஸ்கூர் வந்து ஜூட் டிசைட் டு ஹெல்ப் ஹிஸ் ஆண்ட் ட்ரிசில்லா இன் டேஷ் எந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த ஜூட் ஆஃப் அப்ஸ்கூரில் அப்படின்னு பார்த்தா இந்த பேக்ட்ரியில் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் த தாமஸ் ஹார்டி ஜட்ஜ் த அப்ஸ்கூர் டேஷ் என்டையர்டு த ட்ரைனிங் ஆஃப் காலேஜ் அட் மெல்செஸ்டர், அதாவது யார் வந்து பார்த்தீங்கன்னா ஜூட் ஆஃப் அப்ஸ்கூரில் யார் வந்து ட்ரைனிங்காக இந்த மெல்செஸ்டரில் வந்து ட்ரைனிங் காலேஜ்க்காக என்டர் ஆனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூசன்னா பிரைட்ஹெட். நெக்ஸ்ட் ஜார்ஜ் ஹில்லியட் மிடில் மார்ச் த சர் ஜேம்ஸ் அண்ட் த கேடர்வால்ட்ரல் டிஸ்கஸ் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இந்த மிடில் மார்ச்சில் சர் ஜேம்ஸும் கேடர்வால்ட்ரரும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸை பற்றி. எந்த புக்ஸில் இருக்கக்கூடிய யாருனுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் ப்ரூக்ஸ்னுடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இன் ஜார்ஜ் ஹில்லியட்ஸ் மிடில் மார்ச் டேஷ் டைட் அட் த ஏஜ் ஆஃப் 50 prematurely of diphtheria. ட்ரெடியஸ் லிட்கெட் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடியஸ் லிட்கெட் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைஸ் அட் த ஏஜ் ஆஃப் 50 ப்ராமினென்ட்லி டெப்தீரியாவில் இறந்துட்டாங்க. டெப்தீரியானால யார் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரெடியஸ் லிட்கெட். இப்போ ஜார்ஜ் ஹில்லியட் சார் ஜேம்ஸ் கேடர்வால்ட்ரலும் டிஸ்கஸ் பண்ணது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் ப்ரூக்ஸை பற்றி நான் பொலிட்டிக்கல் அம்பிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது 37th வந்து பார்த்தீங்கன்னாக்கா த Trumpet and opening newspaper of the pioneer is a citizenized dash in the George Eliot's வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது வந்து கிரிட்டிசைசஸ் பண்ணாங்க கிரிட்டிசைசஸ் டேஷ் இன் த ஜார்ஜ் எலியட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்தர் ப்ரூக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு த நியூஸ் ஆஃப் டேஷ் imminent damage and bring all of his relative to ஸ்டோன் கோர்ட் இன் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நியூஸ் ஆஃப் ஃபெதர்ஸ்டோன் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்மிடியேட்டாக இமினன்ட் பிரிங்க் கொண்டு வந்தது
அந்த ஸ்டோன்ஸ் ஆஃப் கோட் அதை பற்றி. ஓகேவா, இதெல்லாம் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் ஜார்ஜ் இலியட்ஸ் நாவல் மிடில் மார்ச், அதாவது அந்த ஜார்ஜ் இலியட்ஸுடைய மிடில் மார்ச், ஆத்தர் புரூக்ஸ் இன்வைட் டேஷ் டு கம் அண்ட் ஸ்டே அட்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டே அட் டிம்ஸ்டன் கிராங்க் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது செக்யூரிட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னோன் டு டாரத்தி வில் லேடிஸ் லா அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரிம்சன் கிராகி சீக்ரெட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இன்வைட் பண்ணது. நெக்ஸ்ட்டு 41க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40th கொஷின். எட்வர்ட் கேஷ்வுபன் வாஸ் a rector of dash in ஜார்ஜ் இலியட்ஸ் மிடில் மார்ச். யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டராக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லாக்விக் எஸ்டேட், அதுதான் வந்து ரெக்டராக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சார்ல்ஸ் டிக்கின்சன்ஸ் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், ஜோக்ரி இஸ் அ பிப் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஜோகரி அப்படின்றவங்க வந்து பிரதர் இன் லா வந்து பிப்புக்கு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் ப்ரொவைட் மணி ஃபார் பிப் டு ஒர்க் ஆஸ் an apprentice blacksmith with Joe in the novel of Great Expectation. மிஸ் ஹாவிசம் தான் அதை போல் காசு கொடுத்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன் தாமஸ் ஆர்டி ஜூட் ஆஃப் அப்ஸ்க்ரூர் அண்ட் ஜட் டெல் டேஷ் ஆஃப் இஸ் ஃபெயில்டு ஆம்பிஷன் டு அட்டன் த யூனிவர்சிட்டி அண்ட் பிகேம் எ மினிஸ்டர். அவங்க வந்து ஒரு மினிஸ்டர் ஆகிறதுக்காக ஃபெயில்டு அட்மிஷன், அதாவது ஆம்பிஷன்ஸ், அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் வந்து ஃபெயில்டாகப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் வந்து சொன்னது, ஜூட் வந்து யாராண்ட என்ன சொல்கிறாருனாக்கா இது போல் ஆம்பிஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்குள்ள ஃபெயில் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னதுனாக்கா ஹைரிச். அண்ட் ஜூட் இஸ் ஸ்ட்ரங்க் பை Zeus and free-thinking mentality and calls her dash in the novel of Jude the Obscure. யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரங் பண்ணி மென்டலியாகவும் கால் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா வால்டரின் அப்படின்றவங்க தான். இந்த தாமஸ் ஹார்டி, ஜூட் த அப்ஸ்கூர் அண்ட் சியூ கம் டு மெல்செஸ்டர் டேஷ் பிஃபோர் த வெட்டிங். சியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு முன்னாடி வந்துடுறாங்க, 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மால்செஸ்டர் வந்து வந்துடுறாங்க. சியூ கம் டு மால்செஸ்டருக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு in Thomas Hardy, Jude the Obscure dash to Sue encourage her to come and see the Aunt Drusilla before her death. இந்த ஜூட் ஆஃப் அப்ஸ்க்யூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சியூவை வந்து என்கரேஜ் பண்ணுற வகையில் யார் வந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வராங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் எ லெட்டர்ஸ் டு சியூ என்கரேஜிங் ஹர் டு கம் அண்ட் see the aunt and Drusilla before her death. லெட்டர் ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுடைய இறக்கிறதுக்கு முன்னாடி வராங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 48 தாமஸ் ஹார்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூட் the Obscure and Jude misses his train to Alfredson and instead goes to
ஆல்டபிரிக்ஹிம் வித் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அரபெல்லா டான் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூட் ஆஃப் அப்ஸ்க்யூரில் ஜூடை ட்ரெயினை மிஸ் பண்ணிச்சு. அந்த டைமில் ஆல்பர்ட்ஹம் அப்படின்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரபெல்லா டான் கூட போகிறாங்க. இன்ஸ்டட் அந்த டைமில் அரபெல்லா டான் கூட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 49th ஜார்ஜ் எலியட்ஸ் மிடில் மார்ச். மிஸ்டர் ஃப்ளெம்டெல் அண்ட் மிஸ்டர் பல்ஸ்ட்ரோட் டிஸ்கஸ் டேஷ் ரோசமோட் அண்ட் லிட்கெட். சீக்ரெட் என்கேஜ்மெண்ட்டை பற்றி தான் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யார்? நம்ம ப்ளம்டெல்லும் பல்ஸ்ட்ரோடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. In George Eliot's Middlemarch, Mr. Brooks hears dash an editor of the Pioneer. Will Ladislaw அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டர் ஆஃப் த பைனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு who assured the Dorothy that Casaubon's health is improved in the George Eliot's Middlemarch. கேஷிபன்ஸ் ஹெல்த் வந்து திரும்பி வரும் அப்படின்றது யார் அஷ்யூர் பண்ணனா? டாக்டர் லிட்கெட். And George Eliot's Middlemarch, Mr. Cadorwell planned to play மார்ச்மேக்கர் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு இந்த கேடர்வெல்ஸ் அப்படின்ற மிடில் மார்ச்சில். நெக்ஸ்ட்டு த சாலிட்டஸ் பேரோனெட் சர் ஜேம்ஸ் செட்டி கோர்ட் டேஷ் இஸ் எல் ஜார்ஜ் எலியட்ஸ் மிடில் மார்ச். டாரத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டிங்னா லவ்விங்னு அர்த்தம். கோர்ட்னா லவ்வின்னு அர்த்தம். அப்போ இந்த ஜேம்ஸ் சாட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ்விங். டாரத்தி இஸ் அ ஜார்ஜ் எலியட்ஸ் இன் மிடில் மார்ச். அப்போ வந்து இவங்களுக்குள்ள அந்த லவ்விங் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 54th the Herbert tells the story of dash to Pip in the Charles Dickens Great Expectation. அப்போ ஹெர்பர்ட் வந்து ஜாக்ரி பற்றின ஸ்டோரியை பிப் கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிள் மேக்பிச் ஷேர் ஹிஸ் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி பிப் கூட சொல்லிவிட்டு இந்த கிரேட் எக்ஸ்பெக்டேஷனில் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி ஏபிள் மேக்பிச் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு த சார்ல்ஸ் டிக்கின்சன் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். அங்கிள் பிளம்பர்சோக் find the brandy bottle filled with dash. டேர் வாட்டரால் ஃபில் பண்ணியிருக்கிறத பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் வாஸ் ஒன் ஆஃப் த லீடிங் பிரிட்டிஷ் ஆத்தர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கேத்தோலிக் நாவலிஸ்ட் ஆஃப் 20th century. 20th centuryயில் வந்து பார்த்திங்கனாக்கா பிரிட்டிஷ் ஆத்தர், ஜேர்னலிஸ்ட், கேத்தோலிக் நாவலிஸ்ட் ஆஃப் 20th century அப்படின்னு சொல்லும் பொழுது ஹென்ரி கிரஹம் கிரீன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிரிட்டிஷ் ஆத்தர். அவரை தான் வந்து ஜேர்னலிஸ்ட், கேத்தோலிக் நாவலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா Dash is the whiskey priest in the novel of the power and the glory. The priest தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த whiskey priestல whiskey priestன்னு சொல்லுவாங்க அவரை. The title of the power and glory is an allusion to the dash. டாக்ஸாலஜினா லாஸ்ட் லைன்ஸில் வந்து அந்த allusions வரும், கண்டினியூஷன்ஸாக சொல்கிறாங்க.
In 1941, Graham Greene, The Power and the Glory received the Dash British Literary Award. எந்த பிரிட்டிஷ் லிட்ரரி அவார்டு வாங்குச்சுனாக்கா நம்ம பவர் அண்ட் க்ளோரி ஹாவ்த்ரோடி ப்ரைஸ் வாங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாவ்த்ரோடின் ப்ரைஸை வந்து எது வாங்குச்சு, நம்மளுடைய பவர் அண்ட் க்ளோரி வந்து வாங்குச்சுன்னு சொல்கிறாங்க. Initially, novel was published in the United States under the title of Labyrinthine Way. கிரஹம் கிரீனுடைய த பவர் அண்ட் க்ளோரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல் நாவலாக ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்டில் என்ன டைட்டில் பெற்றுச்சுனாக்கா லாபாரித்தின் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலாக பெற்றுச்சு. எது நம்ம க்ளோரி அண்ட் த க்ரீன் அண்ட் கிரஹம் கிரீன் அண்ட் த பவர் அண்ட் த க்ளோரி அப்படின்ற நாவல். நெக்ஸ்ட்டு இந்த கிரஹம் கிரீன் த பவர் அண்ட் த க்ளோரி ரன்ஸ் எதை வச்சு ரன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் அமெரிக்கா த பனானா கம்பெனி அட் மெக்சிகோ கேப்டன் ஃபிலோஸை வச்சு மெயின்டைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஹூ பிஃப்ரெண்டட் த ப்ரீஸ்ட் அண்ட் ஆஃபரிங் ரெஃப்யூஜ் டு ஹிம் ஃபார் த ஃபியூச்சர் இன் த நாவல் த பவர் அண்ட் த க்ளோரி. The power and the glory. பவர் அண்ட் த க்ளோரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பிஃப்ரெண்டாக இருந்தது யார், இந்த ப்ரீஸ்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஃப்யூச்சரை பற்றி ரெஃப்யூஸ் பண்ணி பிஃப்ரெண்டாக இருந்தது கோரல் ஃபெலோஸ். அண்ட் ஹூ இன்சிஸ்ட் ஆன் கில்டிங் த ப்ரீஸ்ட் யார் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ப்ரீஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா த டவுன் கேர்மன் இந்த நாவல் பவர் அண்ட் த க்ளோரி. யார் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா த மெஸ்டியோஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெஸ்டியோஸ்ன்றது வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு, அதாவது இன்சிஸ்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இந்த கிரஹம் கிரீன் த பவர் அண்ட் த க்ளோரி refused to do any desires any priestly duties and fears the authorities. The Graham Greene the power and the glory refused to do any priestly duties and fear the authorities அப்படின்னு சொல்லும்போது பேட்ரி ஜோஷ் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரீஸ்லி டியூட்டிஸை இது பண்ணுது. ஹென்ரி கிரஹம் கிரீன் இஸ் எ லேட்டர் லைஃப் கால்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ டேஷ் கேத்தோலிக் அகானிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேட்டர் லைஃப்பை ரெடி பண்ணுது. நெக்ஸ்ட்டு த நாவல் and the power and the glory is a focus on the suppression of dash by the Mexican government. Catholic Church தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா by the Mexican governmentன்றத சப்ரெஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹென்ரி கிரஹம் கிரீன் Bricktorox and the power and the glory and the heart of matter are all names and dash of the Catholic novel அப்படின்னு சொல்லுவாங்கன்னா the golden standard அப்படின்றது தான் வந்து இந்த கிரஹம் கிரீனுடைய பிரைட் ஸ்டோன் ராக்ஸ் எந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த கோல்டன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தலிக் நாவல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் லாயர் அ விடோவா அண்ட் his sister மிஸ்டர் லாயர் இஸ் a power and the glory or dash are the follower of dashன்னு கொடுத்துருக்காங்க.
லுத்தாரன்ஸ்னுடைய ஃபாலோவர் தான் யாருனாக்கா நம்ம பவர் அண்ட் க்ளோரியில் வரக்கூடிய ஃபாலோவர்ஸ், அதாவது லிஹர்னுடைய ஃபாலோவர் யாருனாக்கா லுத்தாரன்ஸ். பவர் அண்ட் க்ளோரியில் வந்து ஜூனியன் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து இன் அ ஸ்டோரி வித்தின் த நாவல்குள்ளார வராரு. ஸ்டோரிக்குள்ளார ஒரு நாவல் இருக்குது, குட்டி நாவல். அந்த நாவலுக்குள்ளார வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனி அப்படின்றவங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.